சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் 80,000 பாயிண்ட் போயிட்டு, திரும்ப 75,000த்துல தான் ரொம்ப நாளா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா. ஆனா எல்லாரும் இந்த சென்செக்ஸ் 1,00,000 சீக்கிரமா போயிரும். அடுத்த 1 ஆர் 2 இயர்ஸ்லயே போயிரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நீங்க இந்த மார்க்கெட்லயே கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல இருக்கீங்க. சென்செக்ஸ் எப்பங்க சார் 1,00,000 தொடும்? என்ன பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து 1,00,000 தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். 2028 டிசம்பர் கிட்ட, அப்படி இல்லைன்னா 2029 ஜனவரி, நெக்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி. நான் எலெக்ஷனுக்காக ரிலேட் பண்ணல, பட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ 2028 டிசம்பர்ல இருந்து 2029 ஜான் பிப்ரவரி அந்த காலகட்டத்தில் 1,00,000 தாண்ட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து 1,00,000 போகிறதுக்கு சென்செக்ஸ் வந்து 32% ஏறணும். ஸோ நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம்னா லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 15%. ஸோ அப்போ தோராயமா 2 வருஷங்கிறது 28 ஜூலை. பட் நான் 2028 டிசம்பர் வரைக்கும் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஜனவரி கொஞ்சம் டிலே பண்றேன். ஏன் அப்படின்னா 1 இயர்ல போறதுக்கு நான் தப்பா கூட இருக்கலாம், பட் ஒரு பொருளாதாரம் படிச்ச ஸ்டூடெண்ட்ன்றதுனால பொருளாதார அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் இதை கணிக்கிறேன். தப்பா போக வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ 1,00,000 தாண்ட ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன் அப்படின்னா 2 வித காரணங்கள்னால சென்செக்ஸ் நிப்டி பிரமாதமா ஏறலாம். ஒன்னு, எஃப்ஐஎஸ் வந்து அதிகமா வாங்கணும். ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசியிருந்த மாதிரி எஃப்ஐஎஸ் எல்லாம் வந்து லார்ஜ் கேப்ல தான் வாங்குவாங்க, இண்டெக்ஸ் சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ அவங்க வாங்குறத பார்த்து நிறைய குளோபல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப் ஃபண்ட்ஸ், பாசிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட சென்செக்ஸ் நிப்டியை வாங்குவாங்க. ஸோ அது நடந்ததுன்னா குயிக்கா போகும். பட் அது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இப்போ ருப்பி தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறதுனால இந்த ருப்பி வந்து ஸ்டெபிளைஸ் ஆகணும். ஸ்டெபிளைஸ் ஆகி ஒரு ருப்பி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு வரணும். அப்பதான் பெரிய லெவல்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பட் நடக்கும், நிச்சயமா நடக்கும். 2 வருஷத்துல நிச்சயமா நடக்கும். எஃப்ஐஎஸோட ஃப்ளோ நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட சோலாரு, விண்ட் எனர்ஜி நிறைய செட்டப் பண்ணி நம்மளுடைய க்ரூட் ஆயில் டிமாண்ட் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இந்த ஈரான் வார் முடிஞ்ச உடனே ஆயில் வந்து கிராஷ் ஆகும், ருப்பி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ ஃபாரினர்ஸ் வந்து வாங்க வாய்ப்பு. ஸோ அதனால இன்னும் ஒரு 6 மாசம் கூட ஆகலாம் எஃப்ஐஎஸ் வந்து பெருசா வாங்கறதுக்கு. இந்த வார் முடிஞ்சு ஆயில் பெருசா கிராஷ் ஆகி சென்செக்ஸ் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான காலகட்டாயம் வரதுக்கு இன்னும் 6 மாசம் கூட ஆகும். அதனால குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். இன்னொரு காரணம் எப்போ சென்செக்ஸ் நிப்டி பிரமாதமா ஏறும் அப்படின்னா, இதுதான் 2018-19ல நடந்தது. அதாவது வந்து 16ல இருந்து 2018 வரைக்கும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பிரமாதமா ஏறிச்சு. இப்ப எப்படி ரிகவர் ஆகும் இண்டெக்ஸ் ஏறின பிறகு என்ன ஆச்சுன்னா 2018-19ல வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அபரிதமா ஏறிடுச்சு ஸ்மால் அண்ட் மிட் கேப். ஸோ சடனா இன்ஸ்டிடியூஷனலுக்கு இன்வெஸ்டருக்கெல்லாம் பயம் வந்து அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இருந்து சென்செக்ஸ் நிப்டிக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் ஆகலாம். பட் இப்போ உடனே அது நடக்க இந்தியாவில் வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஏறி இருக்கு, மிட் கேப் இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. பட் கிட்டத்தட்ட ஒரு 4,000 ஷேர்ஸ் இருக்கு ஸ்மால் கேப்ல. அது 4,000 ஷேரும் பொங்கு கொள்ளல இந்த ரேலியில. ஸோ ஒரு 40% தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு. இன்னும் ஒரு 60% அந்த 2024 பீக் லெவலுக்கு இன்னும் போகல. ஸோ அதனால ஓல் மார்க்கெட் ஸ்மால் கேப் மிட் கேப் செக்மெண்ட் ஓல் செக்மெண்ட் வந்து இன்னும் பெரிய ரிச் வேல்யூவேஷன் சொல்ல முடியாது. ஸோ அது நடக்கிற பட்சத்துல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸே வந்து பயந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை வித்துட்டு சென்செக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்க குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2028 டிசம்பர்ல இல்லைன்னா 2029 ஜனவரியில அந்த நேர காலகட்டத்தில் சென்செக்ஸ் வந்து 1,00,000 தாண்டும். ஒன்ஸ் அகைன் எஃப்ஐஎஸ் வந்து பெருமாரியா வருவாங்க. ஆயில் பிரைஸ் கிராஷ் ஆகும், ருபி ஸ்ட்ராங்கா இருக்கும், எஃப்ஐஎஸ் வருவாங்க. ஒரு பெரிய காரணம் ஏன் எஃப்ஐஎஸ் திரும்ப வருவாங்க அப்படின்னா, கடந்த 20 வருஷத்துல நிறைய ஸ்டாக்ஸ்ல நிறைய வெல்த் எஃப்ஐஎஸ் இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அந்த அனுபவம் இருக்கு, நல்ல சக்சஸ்ஃபுல் அனுபவம். ஸோ இந்தியாவோட பொருளாதாரமும் வந்து ஃபாஸ்டஸ்ட் growth இந்தியாவில். அதனால எஃப்ஐஎஸ் வந்து திரும்ப வருவாங்க. பட் எல்லாமே 2 வருஷம் ஆகும். சார் இப்போ எனக்கு ஒரு டவுட். ருப்பி வந்து இப்போ டவுன்ஃபால்ல இருக்கிறதுனால எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட ரியல் ரிட்டர்னை பார்க்க முடியாம வெளியே போறாங்க. அதுதான் அவங்களுக்கான முக்கிய பிரச்சனையா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ ருப்பி ரெக்கவரி ஆனாதான் எஃப்ஐஎஸ் திரும்ப வருவாங்களே சார்? எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சார்? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ருப்பி அவுட்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்க ஒரு $1 வந்து 100 ரூபான்னு வச்சீங்க. ஸோ இப்போ சும்மா பேச்சுக்கு
இப்போ ஒரு ஷேர் பிரைஸும் $100. ஸோ இப்போ அவங்க $100 ஒரு ஷேர் வாங்கினாங்கன்னா, $1 கொண்டு வந்து ஒரு ஷேர் வாங்கினாங்கன்னா, இன்னும் ஒரு 5% ருப்பியோட வேல்யூ குறைஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு 5% லாஸ் ஆயிடும் ஷேர்ல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வரணும். ருப்பி வந்து வீழ்ச்சி வந்து நின்று போச்சு, இனிமேல் வந்து பெருசா வீழ்ச்சியட வாய்ப்பே இல்லை, நல்ல ருப்பி வந்து ஸ்ட்ராங்காகவும் வாய்ப்பு இருக்கு, திரும்ப 88 கூட போகலாம், நிச்சயமா போகும். நான் ரெக்கார்ட்ல சொல்றேன், நான் ருப்பி வந்து திரும்ப 88 லெவல் 85 லெவல் கூட போகும். பட் அது போகிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட் குறையணும், நம்ம அவுட்ஃப்ளோ டாலர் வந்து குறையணும். இல்ல கவர்மெண்டோட ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மோனியா யூரியா இம்போர்ட் பண்றதை விட அம்மோனியா இங்க ப்ரொடியூஸ் பண்றதை ஃபார்முக்கு யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1100 ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக ப்ராடக்ட் ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்றாங்க. அப்புறம் பிஎல்ஐ ஸ்கீம்ஸை டெவலப் பண்றாங்க. அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்ட் எனர்ஜி பயங்கரமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியாவில இருந்து டாலர் வெளியே போறதை ரொம்ப குறைக்கும். ஸோ குறைக்கும் போது அது ரூபிக்கு சாதகமாகும். ரெண்டாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஸ் வந்து இங்க நிறைய வெல்த் கிரியேஷனை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது, உலக அளவில் க்ரூட் ஆயிலோடைய கன்சம்ஷனுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. யூரோப்ல இருந்து எல்லா கண்ட்ரிலையுமே சோலார், விண்ட் எனர்ஜி பிரமாதமா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸோ ஆயில் பிரைஸ் எல்லாம் ரொம்ப குறையும். இன்ஃபேக்ட் கோல்டு இம்போர்ட் டியூட்டி ஏற்றனால இப்போ கோல்டோட வால்யூம் இம்போர்ட்டும் குறையுது, இறக்குமதி குறையுது. ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டை அட்ரஸ் பண்றாங்க. எப்படி இறக்குமதி குறைக்கிறது, எப்படி நம்ம டாலரை சேர்த்து வைக்கிறது இங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஆகும் பட்சத்தில் நிச்சயமா 2 வருஷத்துக்குள்ள நம்மளுடைய எக்ஸ்டர்னல் எக்கனாமிக், டொமஸ்டிக் எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம இந்தியாவோட growth வித்தின் இந்தியா. பட் எக்ஸ்டர்னல் எக்கானமினா இந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ரூபி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் எக்ஸ்டர்னல் எக்கானமி. இது வந்து 2 வருஷத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கு. இது எப்போ தப்பாகும் அப்படின்னா, இருக்கிற இப்போ வார், ஈரான் யூஎஸ் வார் 2 வருஷமா தொடர்ந்து நடந்தாலோ, இல்ல புதுசா ஏதாவது அது மாதிரி வார் பெருசா வந்து அதனால ஆயில் பிரைஸ் ஏறினா, இப்போ நான் சொன்னதெல்லாம் தவறாக வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வார்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லா கண்ட்ரியும் பாதிச்சிருக்கு. அதனால நிச்சயமா இந்த வார் நிக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த வார் நிக்கிற பட்சத்துல 2 வருஷத்துல ருப்பியோட அவுட்லுக்கு ரொம்ப பிரமாதமா இம்ப்ரூவ் ஆகும். எஃப்ஐஸ் திரும்ப வருவாங்க. சென்செக்ஸ் நிப்டி 2028 டிசம்பருக்குள்ள ஒரு 1 லேக் தாண்ட வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க ருப்பி வந்து இப்போதைக்கு 96 ரூபான்ற லெவல்ல இருக்கு, டாலருக்கு ஈக்குவலான ருப்பி வேல்யூ. ஆனா இன் ஃபியூச்சர் 2 வருஷத்துக்குள்ள அது 85 ரூபா குறையும் அப்படின்றீங்க. ஆனா இது வரைக்கும் ஹிஸ்டரியில ருப்பி ரேட் அப்படி குறைஞ்சதா சரித்திரமே இல்லைங்களே சார். இது நடக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? ஹிஸ்டரியில இருக்கு, ஒரு தடவை நடந்திருக்கு. 2007ல ருப்பி நல்லா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு டாலர் வந்து 38 ரூபா, 38-39 ரூபா 2007 எண்டில். அப்போ இருந்த ஆர்பிஐ கவர்னர் கிட்டத்தட்ட $72 பில்லியன் மார்க்கெட்ல தோராயமா 38 ரூபா ஒரு டாலர்னு சொல்லி மார்க்கெட்ல ஆர்பிஐ பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது வந்து லீமன் கிரைசிஸ் வந்த பிறகு ரொம்ப உதவியா இருந்தது. லீமன் கிரைசிஸ் வந்த பிறகு 2008 அக்டோபர்ல லீமன் கிரைசிஸ் வந்தது. அப்போ பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது உலகம் முழுவதும். இந்தியாவோட பொருளாதாரம் அடி வாங்குச்சு, ருப்பியும் கிராஷ் ஆச்சு. அப்போ அந்த $72 பில்லியன் மார்க்கெட்ல சீப்பா வாங்கினது, அதை வித்து ஆர்பிஐக்கு நல்ல வருமானம் வந்தது. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஆர்பிஐயோட டிவிடெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப குறைச்சலா இருந்தது. அதுதான் முதல் தடவை அந்த மாதிரி ஆர்பிஐ கவர்னர் டாலரை மார்க்கெட்ல சீப்பா வாங்கினதுனால, அதை ருப்பி வீழ்ச்சி அடையும் போது அந்த டாலரை வித்ததுனால ஆர்பிஐயோட அப்பதான் பிகினிங், ஒரு புது வரலாறு ஆர்பிஐக்கு ஆரம்பிச்சது. நிறைய லாபம் வந்து நிறைய டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி 35 போகாது, பட் 85 போக வாய்ப்பு இருக்கு. சிம்பிள். உங்களுக்கு டாலர் அவுட்ஃப்ளோ இந்தியால இருந்து டாலர் வெளியே அதிகமா போச்சுன்னா நம்ம ருப்பி வீக் ஆயிடும். இப்போ ஜூன் மாசம் நீங்க இம்போர்ட் பில் பாத்தீங்கன்னா, ஆயில் இம்போர்ட் பில்லு பயங்கரமா ஏறி இருக்கு. காரணம் என்னன்னா, ஈரான் வார்னால ஆயில் பிரைஸ் ஏறினதுனால நம்ம ஆயில் இம்போர்ட் பில்லு அதிகமாயிருக்கு. நம்ம 2014லயும் ஆயில் பிரைஸ் ஏறிச்சு. அந்த காலகட்டத்திலேயே $150 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆயிலுக்கு இம்போர்ட் பண்ணிருக்கோம். பட் கோவிட் டைம்ல, பீக் கோவிட் இருக்கும் பொழுது ஆயிலோட பிரைஸ் எல்லாம் கிராஷ் ஆகி நம்மளுடைய ஆனுவல் ஆயில் இம்போர்ட் பில் வெறும் $65-70 பில்லியன் தான் ஆச்சு. ஸோ அது மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் 150 இப்போ நீங்க ஜூன் மாசத்தை நீங்க ஆவரேஜ் பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுடைய ஆயில் இம்போர்ட் பில் வந்து $150-160 பில்லியன் ஆகும், ஒரே ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ண. பட் நிச்சயமா அது வந்து பெர்மனண்டா நிக்காது. இந்த வார் முடிஞ்சதுன்னா, இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி $120 போச்சு ஆயில், உங்களுக்கு $80 கீழே வந்தது அந்த சீஸ்பயர் வந்த உடனே. ஸோ திரும்ப சீஸ்பயர் வந்து இந்த வாருக்கு ஒரு சொல்யூஷன் வந்ததுன்னா ஆயில் வந்து நிச்சயமா $80-70 வந்துடும். சுத்தமா வாரே இல்லை,
சமாதான பேச்சு வந்ததுன்னா $60 போக வாய்ப்பு இருக்கு. அப்ப போகும் பட்சத்துல உங்களோட ஆயில் இம்போர்ட் பில்லு $150-160 பில்லியன் இருந்து உங்களுக்கு $80-90 பில்லியன் வரும். ஸோ இந்திய பொருளாதாரம் ஒரு $80-70 சேமிச்சாங்கன்னா ஆயில்ல, அது டைரக்டா உங்களுடைய ருப்பியோட வளர்ச்சியை வழி கொடுக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி எஃபோர்ட் இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக இந்த PLI ஸ்கீம்ஸ், அப்புறம் ஒரு 1100 கமாடிட்டி கிட்டத்தட்ட இண்டிவிஜுவலா எதெல்லாம் நம்ம இம்போர்ட்டை நம்பி இருக்கோமோ, இறக்குமதியை நம்பி இருக்கோமோ, அதெல்லாம் இண்டிவிஜுவலா அட்ரஸ் பண்றாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் கோல்டோட இறக்குமதியை குறைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகை முயற்சினால நிச்சயமா. பட் இதுல சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஆயில் பிரைஸ். யூரோப்பும் வந்து ரினியூவபிள் எனர்ஜி அதிகமாக்குறாங்க, ஆயிலும் குறைக்கிறாங்க. இன்னொரு பெரிய மாறுதல் பெரிய பெரிய நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பொருளாதாரம் வளர்றதுக்கு வந்து ஆயிலோட ரோல் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. இப்போ இருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் இப்போ நிறைய எக்கானமி, ஈவன் இன்ஃபேக்ட் சைனா கூட எடுத்தீங்கன்னா சர்வீஸ் எக்கானமியை சார்ந்து போறாங்க. ஸோ சர்வீஸ் எக்கானமியில ஆயில் இம்போர்ட் குறையும். உங்களுக்கு மேனுபேக்சரிங்ல சார்ந்து இருக்கும் போதும் ஆயில் இம்போர்ட் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ உலகம் முழுவதும் நிறைய பொருளாதாரம் வந்து இந்த சர்வீஸ் எக்கானமியை நோக்கி போறாங்க. ஸோ பலவிதமான டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. இந்த வார் முடிஞ்ச உடனே நீங்க பாப்பீங்க ஆயில் வந்து ரொம்ப கம்மியாகும். அப்புறம் இந்த PLI ஸ்கீமு, இந்த இம்போர்ட் இறக்குமதி பண்றதுக்கான ஸ்கீம்ஸ், கோல்டு இறக்குமதி பண்றது குறைக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து 2 வருஷத்துல ரொம்ப அனுகூலமான என்வரன்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா ருபி அப்ரிஷியேட் ஆகும். பட் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தப்பா போறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த வார் தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் என்னோட அனுமானத்துல அது நிச்சயமா நடக்க வாய்ப்பு. சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். இப்போ வந்து 2 வருஷத்துல சென்செக்ஸ் 1 லட்சம் போகும் அப்படின்றீங்க. இட்ஸ் லாங் டேர்ம் ப்ரொடிக்ஷன் படி. அப்போ ஆனா அதே நேரத்துல இது வந்து ஒரு growth பாத்துக்கான ஸ்டோரி. நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கோவிட் மாதிரி ரிட்டர்ன் இப்ப இருக்காது. மார்க்கெட் ஏறினாலுமே கோவிட்ல கிடைச்ச ரிட்டர்ன், இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைச்ச ரிட்டர்ன் இனிமே கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இப்ப இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரிட்டர்ன் பெருசா கிடைக்காதாங்க சார்? இல்ல, கோவிட் மாதிரி ரிட்டர்ன் கிடைக்காது. அதுல வந்து இது மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 34-35% இண்டெக்ஸ் குறைஞ்சது. ஸோ ஷேர் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மால் மிட் கேப் 50-60% குறைஞ்சது. ஸோ இப்போ $100 வித்த ஷேர் உங்களுக்கு $40 போச்சுன்னா, திரும்ப உங்களுக்கு $100 போனாவே 120% ரிட்டர்ன். ஸோ அது வந்து ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் இந்தியாவில். ஏன்னா அது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி நடந்திருக்கு இந்தியாவில். ஸோ அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த நேரத்தில் லிக்விடிட்டி வச்சிருந்தவங்க, தைரியமா இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்லா சம்பாதிச்சாங்க. ஸோ அது லோ பேஸா இருந்ததுனால ரிட்டர்ன் வந்து அதிகமா இருக்குது. அந்த மாதிரி ரிட்டர்ன் வராது ஓல் மார்க்கெட்ல, இல்லைன்னா ஓல் செக்மெண்ட்ல வராது, ஸ்மால் கேப் மிட் கேப். ஆனாலும் நிச்சயமா 4000 கம்பெனில ஒரு 40 கம்பெனி கோவிட் டைம்ல இருந்து இப்போ என்ன ரிட்டர்ன் கொடுத்ததோ அந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்தியாவோட பியூட்டி. 4000 கம்பெனிஸ் இருக்கு. 4000 கம்பெனிஸ் இருக்கு ஸ்மால் கேப்ல. கிட்டத்தட்ட ஒரு 40 கம்பெனி 1% எல்லா காலகட்டத்திலையும், நீங்க கடந்த 40 வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் 1% ஸ்மால் கேப் நிச்சயமா பிரமாதமான வெல்த் கொடுக்குது. ஆனா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈவன் எங்களா மாதிரி பெரிய அனுபவசாலி கூட அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் இருக்கு. ஸோ அந்த கோவிட் டைம் ரிட்டர்ன் மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்கும் ஒரு 40 ஸ்டாக் கண்டுபிடிச்சு நீங்க இருக்கணும். ஆனா அதுல என்ன கத்துக்கணும்னா, பொறுமையா இருக்கணும். உங்களுக்கு சென்சஸ் ஏறிக்கிட்டே போகும். நீங்க வச்சிருக்க ஸ்மால் கேப் ஏறவே ஏறாது. இன்ஃபேக்ட் நீங்க 3 வருஷத்துல சென்செக்ஸ் 40% ஏறிச்சுன்னா உங்க ஸ்டாக் 20% குறைய கூட வாய்ப்பு இருக்கும். அது ஏதோ பல காரணத்தினால இந்த மாதிரி இந்த 1% வெல்த் கிரியேட் பண்ணதெல்லாம் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு தான் வெல்த் கிரியேட் பண்ணிருக்கு. கிளாசிக் எக்ஸாம்பிள் BSE ஸ்டாக். நான் BSE ஸ்டாக் இதுல ரெக்கமெண்ட் பண்ணல, இப்போ எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். கிட்டத்தட்ட 680 ரூபா இருந்த ஷேரு 2018-19ல 285 ரூபாய்க்கு வந்தது. கோவிட் முடிஞ்ச பிறகு ஒரு 500 ரூபாயில தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பொறுமையை ரொம்ப சோதிச்சுது. ஆனா அதுக்கப்புறம் 30-35 மடங்கு ஏறி. பட் அது மாதிரி எல்லா ஸ்டாக்கும் ஏறும்னு சொல்ல வரல. பட் இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு 1%ல 4000 ஸ்டாக்ல ஒரு 40 ஸ்டாக் நல்லா வெல்த் கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, உங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கும். பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் நீங்க பணத்தை போட்டுட்டு லாபம் சம்பாதிக்கலாம், கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும் மனசுக்கு. பட் அந்த காலகட்டத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப அதே ஐடியாவை ரீவிசிட் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். நாம தப்பா போறோமா, நாம ஏதாவது ஒரு பேஷன்ல ஏதோ மிஸ் பண்றோமா? ஸோ உங்களுடைய ஆராய்ச்சியை அதிகப்படுத்தணும். ஸோ ஆராய்ச்சியை அதிகப்படுத்த உங்களால முடியலன்னா கூட ஒரு 4 படிச்ச ப்ரொஃபஷனல் கிட்ட கேட்டு அந்த காலகட்டத்தில் அதனுடைய ஸ்டாக்கோட புரிதல், அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு தைரியமா வரும். அந்த 4 வருஷம் 5 வருஷம் ஆனா கூட நான் கவலைப்பட மாட்டேன், அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி பண்ணவங்க தான் பெரிய சக்சஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்திருக்காங்க. பட்
எல்லாராலையும் முடியும். எப்போ முடியாது அப்படின்னா உங்க மொத்த பணத்தையும் ஒரே ஸ்டாக்ல போட்டா முடியாது. ஸோ நீங்க ஒரு குறிப்பிட்ட அலோகேஷன் அந்த மாதிரி ஸ்டாக்ல போட்டீங்கன்னா உங்களால முடியும். மற்ற ஸ்டாக்ல வந்து பேங்க்லயோ, டெபாசிட்லயோ, லார்ஜ் கேப்லயோ, சென்செக்ஸ், நிப்டி ஸ்டாக்லயோ போட்டு சமாளிச்சுக்கலாம். பட் இதுதான் நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம். ரிஸ்கை குறைங்க, அதே நேரத்துல அதுல இன்வெஸ்ட் பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் ஆனா கூட ஃபண்டமெண்டல்ஸ் தப்பா போகாத பட்சத்துல உங்க கன்விக்ஷனை வச்சுக்கிட்டு அதை ஸ்டே இன்வெஸ்டட். நிச்சயமா இந்தியா நிறைய வெல்த் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்கு. ப்ராப்ளம் நம்ம கிட்ட தான் இருக்கு, மார்க்கெட்ல இல்ல. ஸோ நாம வந்து சரியான அணுகுமுறை வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா ரிஸ்க் குறையும், வெல்த் கிரியேட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார்.